வல்லவர் எப்படியும் செய்து முடிப்பீர். சகலத்தையும் நீ செய்ய வல்லவர் எப்படியும் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, ஏகோவாயிரே, ஏகோவாயிரே எப்படியும் செய்து முடிப்பீ. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியினாலே உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். இன்று நாம் விசேஷமாக குறிப்பாய் அருமையான மேரி சிஸ்டருக்காக ஹை பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். குறிப்பாய் இன்று நம்ம வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு சிலருக்கு ஆத்மாவில் பலவீனம் இருக்கலாம், சிலருக்கு சரீரத்துல பலவீனங்கள் இருக்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் டைப் பண்ணுங்க, அல்லது நேரில் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் என்னிடம் பேசுங்க, அல்லது நேரில் வந்து ஜெபிக்க நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் நேரில் வந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்தலாம். சில வசனங்களை பார்த்து உங்களுடைய பலவீனங்களுக்காக, சுகத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து வைராக்கியமாய் கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுப்பார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் கிரியை செய்வார். நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் வார்த்தை சொல்கிறது. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஒரு டிவைன் ஹீலிங்கை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் ஒரு தெய்வீக சுகத்தை வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய தழும்புகளால், கர்த்தருடைய வார்த்தையினாலே இன்னொரு வசனம் சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமேன். உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான ஒரு போராட்டத்தில் படுக்கையாய் நீங்கள் கிடக்கலாம். ஆனால் எப்படி எசேக்கியா ராஜா கண்ணீரோடு கூட தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தாரோ, அப்பொழுது அந்த தேவன் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரோ, அதே போல உங்க வாழ்க்கையிலும் உங்க ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபிக்க ஆசைப்படுங்க. ஜெபிங்க, வாயை திறந்து ஆண்டவர்ட்ட ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லும் போது உங்களுடைய ஒவ்வொரு ஆமேனுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமேன். ரிபஷந்தூரியங்கதரா அப்படியே ஆவியில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே என்னோடு கூட என்னுடைய சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே நீங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணலாம். ஆண்டவரே ரிபஷந்தூரியங்கதரா எங்க வாழ்க்கையில் இருக்க பலவீனங்கள், எங்க வாழ்க்கையில இருக்க சோர்வுகள் முற்றிலுமாய் நீங்கட்டும். பரிபஷந்தூரியக்கதரா கொஞ்சம் அப்படியே வாயை திறங்களேன், அந்நிய பாஷை பேசுங்களேன், தேவனிடத்துல கேளுங்களேன். அந்நிய பாஷை பேச முடியாதவங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வமே, அருமையான சகோதரி கெத்சியாக்காக ஜெபிக்கிறேன். நான் செய்வினை ப்ராப்ளம்காக ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா சிஸ்டர், உங்க வாழ்க்கையில இருக்கிற, குடும்பத்துல இருக்கிற எல்லா பிசாசின் கிரிகைகளையும் கர்த்தர் அழிப்பார். ரிபஷந்தூர் யங்கராபா நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று அருமையான சகோதரி கெத்சியாவுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை இது. ரிமா சந்தரியா கதரா உங்கள் வாழ்க்கையில் முடக்குகிற, தடை செய்கிற கிரியைகள் முற்றிலுமா, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏன் வாழ வேண்டும் என்கிற விரக்தி, ரிபா சந்தரியா கதரா எல்லா கட்டுகளையும் கர்த்தர் நீர் உடைப்பதற்காக நன்றி. இப்ப ஆத்மாவில் இருக்க சோர்வு, ஆத்மாவில் இருக்க பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். வேதம் சொல்கிறது,